ஹாய் கைஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 8, அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்றதுக்கான வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் சமுதாயம் வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அப்புறம் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், சங்காலம் முதல் இக்காலம் வரையான தமிழ் இலக்கியம் அப்படின்னு நம்ம 6th to 12th தமிழ் படிப்போம் பார்த்தீங்களா, அதுவே இதுக்கு போதுமானது. ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கலாம் தொல்லியல் கண்டுபிடிப்புகளுக்கு. ஃபர்ஸ்ட் 6th டேர்ம் ஒன்ல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். கொஷின்ஸ் வந்திருக்கு வரும். அது மாதிரி டேர்ம் 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்டைய தமிழகத்தின் சமூகம், பண்பாடு, சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து டேர்ம் 3 தென்னிந்திய அரசுகள். இது நம்ம ஆல்ரெடி சவுத் இந்தியன் கிங்டம் சொல்லிட்டு நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில படிப்போம். அதே மாதிரி சாந்திர டேர்ம் 1 தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள். இது நம்ம வந்து அங்கேயே ஹிஸ்ட்ரியிலே பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டேர்ம் 3 பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து சமணம், பௌத்தம், தத்துவங்கள். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, இது அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த லெசனு. நெக்ஸ்ட் வந்து 9th வந்து பண்டைய நாகரிகங்கள். இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் வந்து 9th தொடக்க கால தமிழ் சமூகம், பண்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 11th வந்து தென்னிந்தியா சமுதாய உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 11th வந்து தென்னிந்தியாவில் பண்பாடு கிளர்ச்சி, அதே மாதிரி பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், லேட்டா சோழாஸ், பாண்டியர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது 11th தான். நெக்ஸ்ட் எத்திக்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், திருவிழாக்கள், தமிழ் கலைகள், அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியங்கள் உணர்ந்து வாழ்வியல் நெறிகள். ஆக்சுவலாக இந்த லெசன் மட்டும் நீங்கள் வந்து டைம் இருந்தால் ரீட் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு வேணாம், குரூப் 2 படிக்கிறவங்க இருந்தால் இந்த ஒரு லெசன் மட்டும் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் எத்திக்ஸ் வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வராது. ஆனால் இது வந்து கொஞ்சம் நமக்கு ரிலேட்டடாக இருக்கும். நீங்கள் அந்த லெசன் படிச்சீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து நிறைய இலக்கியங்கள் வரும். மணிமேகலை, திருக்குறள்லேருந்து நெறி சொல்லியிருப்பாங்க, தொல்காப்பியர் சொன்னது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய வந்து இலக்கியங்கள்ல என்ன அறநெறிகள் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க இங்கே. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, மத சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அன்றாட வாழ்வியோடு தொடர்பு தன்மை அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ திருக்குறள் தான். திருக்குறள் நம்ம 6th to 12th புக்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த திருக்குறள் ஃபர்ஸ்ட் 25 அதிகாரம் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. திருக்குறள் அதையும் நீங்க பார்த்துக்கோம். திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா திருக்குறள் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இப்போ குரூப் 4ல கூட கொஸ்டின் வந்துச்சு, நான் காட்டுறேன் பாருங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? What removes inner negativity of mankind like a lamp according to வள்ளுவர்? ஸோ பாருங்க, இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும். ஸோ பொய்யா விளக்கு அப்படின்னு வரும் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 167 பாருங்க. நெய்யால் எரிதுரும்பும் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் கொடுத்துட்டு அதுக்கு பொருள் கேட்டிருக்காங்க பாருங்க. அதுவுமே குறள்ல தான் வருது. ஸோ பாருங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் எக்ஸ்டென்சிவ் அண்ட் வள்ளுவர் ட்ரை டு கம்பேர் லெஸ் டு போரிங் கீ டு ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்திய புத்தர் அப்படின்றது இதுவும் நமக்கு யூனிட் 8ல தான் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஞானம் கருதி கை கூடும் அப்படி மேற்கூறிய திருக்குறளின் படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டையும் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னா காலமும் இடமும் அப்படின்னு சொல்லி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கிலீஷ்ல வாட் ஆர் த 2 things that one should keep in a mind when setting out to conquer the world இந்த குறள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க, டைம் அண்ட் பிளேஸ். ஸோ பாருங்க, நமக்கு வந்து 3 திருக்குறள் வந்து டைரக்டா கொஸ்டின் கொடுத்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றறிந்தோர் வள்ளுவரையே மனுவாந்தி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைவர் யார் அப்படின்னா சுத்தானந்த பதகிருஷ்ணன். கிட்டத்தட்ட திருக்குறளை ஒட்டி தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ திருக்குறள்ல இருந்து நமக்கு 4 கொஸ்டின்ஸ் வந்த மாதிரி இந்த இதுல இருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்த கொஷின் வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம காமிச்ச கொஷின் எல்லாமே நமக்கு இப்போ நடந்த குரூப் 4 2024 இந்த கொஷின் பாருங்கள். திருக்குறள் 4 கொஷின் வந்திருக்கு. இனி இதே நீங்கள் குரூப் 2 அப்படின்னா வந்து இன்னும் ஒரு 2 கொஷின்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் சேர்த்து வரும். நீங்கள் குரூப் 1 பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக வந்து திருக்குறள்லேருந்து கிட்டத்தட்ட 200 ஜிஎஸ்ன்றாங்க 10 கொஷின்ஸ் கிட்ட நான் வரும். 9 to 10 கொஷின்ஸ்லாம் வருது. ஏன்னா திருக்குறள் வந்து இருக்க கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அது இல்லாமல் வந்து நமக்கு ஜிஎஸ்ல மட்டும் தான் பார்த்தோம், தமிழில் பார்த்தோம்னா தமிழ்லையும் திருக்குறள் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு திருக்குறள் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் நியர்லி 5 to 6 கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ் தமிழ் ரெண்டுலையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ திருக்குறள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே ஆகுது, ஜிஎஸ்லையும் சரி தமிழ்லையும் சரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. தேர்ட் நமக்கு என்ன கொடுத்துருங்க பாருங்க. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஐஎன்எம் படிச்சிருப்போம் தெரியுமா 10th
10th, 12th அயனம் அது அப்படியே வரும். அதுவும் வந்து தமிழ்நாடுங்கும்போது நமக்கு 10th அயனமா 3 லெசன்ஸ் குடுத்துருப்பாங்க தமிழ்நாடுன்னு வச்சு. ஸோ அந்த லெசன்ஸ் இங்க கவர் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த லெசன்ஸ் இங்க அப்படியே வந்துரும். அதோட கூடுதல் வந்து பெண்களின் பங்கு அப்படிங்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். வேலுநாச்சியாரு, அதுக்கப்புறம் அன்னிபெசன்ட் அம்மையாரு, மூவலூர் ராமாமிர்தமாள் அவங்க. அந்த மாதிரி நீங்க பெண்கள் வந்து என்னென்னன்னு சொல்லி பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். பாருங்க சும்மா எழுதியிருக்கேன் நானு. சில பேர் மட்டும் வேலு நாச்சியார் எழுதியிருக்கேன். ராணி மங்கம்மாள், முத்துலட்சுமி ரெட்டி அவங்க எழுதியிருக்கேன். அது இல்லாம மூலூர் ராமமிர்தமாள் அவங்க எழுதலாம். அது இல்லாம வந்து நமக்கு வந்து இவங்க எழுதலாம். இவங்கலாம் வருவாங்க நமக்கு. அதாவது வந்து உப்பு சத்தியாகிரகம்போது யார் முதல் வரி கட்டினா அப்படின்ற மாரியே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்க கொஷின்ஸு. அதே மாதிரி இப்போ முத்துலட்சுமி ரெட்டியாவே இருந்தாலுமே அவங்க வந்து ஔவை இல்லம் எப்ப கட்டுனாங்க? அவங்க எப்ப மேயர் ஆனாங்களா? இல்லையா? ஸோ அந்த மாரி பிஓக்யூக்கு நெறைய வந்து அவங்கள பத்தி வந்திருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இதுல எப்படி கவர் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து தொல்லியல் இது அப்படிங்கும்போது நமக்கு தமிழ் தான் வரும். ஆக்சுவலா தொல்லியல் இது அப்படிங்கும்போது நமக்கு தமிழ் மட்டும் தான் கவர் ஆகும். இங்க தமிழ் ஃபுல்லா இதாகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சில இது தொல்லியல் இதுங்கும்போது நமக்கு பண்டைய நகரங்கள், நாகரிகங்கள் அந்த மாரி வரும். திருக்குறள் அப்ப நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் திருக்குறளாவே இது படிக்கணும் நம்ம. ஏன்னா பாருங்க திருக்குறள வச்சு இவ்ளோ குடுத்துருக்கனால தான் கொஸ்டின்ஸும் நெறையா வருது நமக்கு. ஏன்னா அதிலயே பார்ட் ஆ, ஆ, ஈன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு கொஸ்டின்ஸ் நெறைய வருது. நெக்ஸ்ட் வந்து விடுதலை போராட்ட தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பூலித்தேவர், ஒண்டி வீரர், அதுக்கப்புறம் வேலுநாச்சியார், கட்டபொம்மன், அதுக்கப்புறம் மருது சகோதரர், தீரன் சின்னமலை, வேலூர் புரட்சி. அதெல்லாம் தனியா ஒரு டாபிக்கா ஒரு லெசன் படிப்போம். இந்த வந்து ஆங்கிலக்கு தொடர்பான கிளர்ச்சின்னு சொல்லி. இதே விடுதலை போராட்டத்தில் பெண்கள் பங்கு அப்படின்னா, மறுபடியும் அவங்களே வருவாங்க. தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, இவங்க வருவாங்க. அந்த நம்ம படிப்போம்ல சென்னை வாசிகள் சங்கம், இதே வந்து சென்னை மகாஜன சபை, சுதேசி இயக்கம், பாரதியார், வாஞ்சிநாதன், வ.உ.சி, அதுக்கப்புறம் ருக்மதி லட்சுமிபதி, அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிர்தமாள், அதுக்கப்புறம் காமராஜர், ராஜாஜி. ஸோ இவங்க எல்லாமே தமிழ்நாட்டுல வந்துருவாங்க. தமிழ்நாட்ட பத்தி படிக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல சமூக மாற்றங்கள், சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நீதி கட்சி பத்தி படிப்போம். நீதி கட்சி அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன சொன்னா, தந்தை பெரியார் அவர்கள் வருவாங்க. ஸோ வந்து தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் ம.பொ.சி அந்த மாரி அவங்கலாம் வருவாங்க. ஸோ இந்த மாரி ஃபுல்லா இது படிக்கணும். ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து யூனிட் 8 வந்து இது பண்ணோம். யூனிட் 8 வந்து மேக்ஸிமம் வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. ஆக்சுவலா நீங்க பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 7 ஐஎன்எம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது. ஸோ இந்த 3 யூனிட் நீங்க கவர் பண்ணிட்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த நீங்க 4 யூனிட் கவர் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஜிஎஸ்ல கொஸ்டின்ஸ் அதுதான் வரும். ஏன்னா பாலிட்டி வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வரும். இப்ப யூனிட் 8லேருந்து கொஞ்சம் நெறைய கொஸ்டின்ஸ் வருது. யூனிட் 7 வந்து நீங்க இதே படிக்கிற ஐஎன்எம் தான் அதுல கொஞ்சம் படிப்பீங்க. ஸோ யூனிட் 7, யூனிட் 8 2மே கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் உங்களுக்கு வரும். ஸோ யூனிட் 7, யூனிட் 8 அதே மாரி பாலிட்டி அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இது ஹிஸ்ட்ரி. நீங்க இந்த 4 யூனிட் படிச்சீங்க அப்படின்னா, இந்த 10 யூனிட்ல சரி மேத்ஸு விட்டுறலாம். மித்த ஜிஎஸ். ஜிஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. நம்ம சயின்ஸ் அது இல்லாம இப்போ நீங்க இது மட்டும் பண்ணீங்க அப்படின்னா, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த 4யும் நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்க ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த 4 யூனிட்டும் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கணும். அது மாரி நீங்க யூனிட் 9 பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஜியோகிராஃபில படிப்பீங்க, எக்கனாமிக்ஸ்ல படிப்பீங்க. அதுமாரி பாலிட்டில வந்து சமூக நீதி அப்டிலாம் சொல்லும்போது, அந்த மாரி இருக்கிற லெசன்ஸ்லாம் வந்து அப்படி யூனிட் 9ல கவர் ஆயிரும். ஸோ யூனிட் 9 அப்டின்னா, நீங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டில ஒரு 1 ஆர் 2 லெசன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க தமிழ்நாடு படிக்கிற அந்த இது ஃபுல்லாவே நமக்கு யூனிட் 9ல கவர் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.